அஸ்ஸலாமு அலைக்கும். ஐசா கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி உப்புக்கறி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த சிக்கனுக்கு தேவையான ஆனியன்னு ஒரு 2 எடுத்துக்கோங்க நார்மல் சைஸில். அது நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம சில இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஃபஸ்ட்டு வதங்கிக்கிட்டோம், நல்லா வதக்கலாம். இப்போது அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவை எடுத்து போடலாம். ஸோ நிறைய பேர் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க, நிறைய பேர் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க. ஸோ அப்படி இருக்கவங்க அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுட்டு நல்லா அதில் நல்லா பெரட்டலாம். ஸோ சிக்கன் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஆனியன் எல்லாம் போட்டுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் ஆனியன் அதிகமாக போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அதிகமாக இதில் எதுவுமே மசாலாலாம் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறோம். நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பரட்டிகிட்டே இருங்க. இது ஆக்சுவலாக மட்டனில் செய்வாங்க, நம்ம சிக்கன்லேயும் செய்யலாம். பட் மட்டனில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம். இது நார்மல் ஒரு 1/2 kgக்குள்ளே தான் இருக்கும். இந்த சிக்கன் ஒரு 1/4 கிலோ இருக்கும். அந்த இதில் நீங்கள் பண்ணிக்கோங்க.